கருத்தரிப்பதில் பிரச்சனையா? நோவா IVF இன் இந்த ஃபெஸ்டிவ் சீசனை பயன்படுத்தி ரூபாய் 15,000 வரை ஸ்பெஷல் ஆஃபராக பெற்றிடுங்கள். வீடன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இலங்கையில் தேர்தல் ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் ஆர்வமா வாக்குச்சாவடியில போய் வாக்களிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல மக்கள் உண்மையாலுமே யாரை ஆதரிக்கிறாங்க, தலைவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி இருந்தது, உண்மையாலுமே மும்முனை போட்டி தான் நிலவுதா, இந்த தேர்தல் முறையாக நடக்குமா போன்ற நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கு, மக்களுக்குமே இருக்கு. அதை பத்தி நம்ம விரிவா தமிழர் பத்திரிகையுடைய ஆசிரியர் திரு சிவ ராமசாமி சார்கிட்ட பேச போறோம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சிவி. மக்கள் ரொம்ப ஆர்வமா வாக்கு செலுத்த வாக்குச்சாவடிக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இலங்கைக்கு இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியம்? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இது உலகமே பார்த்துட்டு இருக்குது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்றதுக்கான ஒரு தேர்தல். ஏற்கனவே கோட்டாபேட்ட ஒரு அரைவாசி பகுதியை ரணில் கொண்டு வந்திருக்கிறாரு. மிகுதிப்பதியை அவர் கொண்டு போகிறதுக்காக, அதாவது அவர் பாராளுமன்றத்தால் தெரிவு செய்யப்பட்டு தான் இருந்தார். இப்போ அவர் மக்கள்கிட்ட போய் கேட்குறாரு ரணில், தனக்கு அதிகாரத்தை தாங்க, அடுத்த 5 வருட காலப்பகுதியிலே நான் இதை முழுசாக நிவர்த்தி செய்யணும் அப்படின்ட்டு. அதே போல் பிரதான 2 வேட்பாளர்கள், தேசிய மக்கள் சக்தியின் அலுவலர், ஐக்கிய மக்கள் சக்தியின் சஜித், அவங்களும் கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாங்க, எங்களுக்கு நல்ல டீம்ஸ் இருக்குது, எங்கள்கிட்ட பல திட்டங்கள் இருக்குது, நாங்கள் இவரை விட நல்லா செய்வோம், வரி குறைப்பை செய்வோம், வருமானத்தை கூட்டுவோம், தேசிய உற்பத்தி அதிகரிப்போம், ஏற்றுமதி அதிகரிப்போம், தேவையில்லாத செலவுகளை குறைப்போம் அப்படின்னு அவங்களும் ஒரு லஞ்ச ஊழலை குறைப்போம் அப்படின்னு அவங்களும் ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. எனவே ஒரு கடுமையான போட்டி சிங்களவர்கள் மத்தியிலையும், குறிப்பாக தமிழர்கள் முஸ்லீம்கள் மத்தியிலும் கூட இந்த வாக்கு யார் வெல்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதே போல் பிராந்திய ரீதியாகவும் இதில் யார் வெல்லுவா, என்ன மாதிரி பதில் வரும் நிலைமை, தங்கட நாட்டுக்கு அதனால் என்ன பாதிப்புகள், நன்மைகள், தீமைகள் வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. எனவே ஒரு மிக முக்கியமான தேர்தலாக இருக்குது. ஒரு மும்முனை போட்டியாக தான் இது இருக்கு. ஆமாம், மும்முனை. ஆரம்பத்தில் அப்படி ஒரு போட்டி இருக்குல்ல, ஒரு 2 முனைகளான போட்டிகளாக இருந்தால் இப்போது ஒரு மும்முனை போட்டியாக வந்துருச்சு. சரிங்க சார். இப்போ மும்முனை போட்டியில யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? எப்படியும் மெஜாரிட்டி கிடைக்காட்டி கூட, பெரும்பான்மை கிடைக்காட்டி கூட இரண்டாவது சுற்று வாக்குகளை எண்ணுவாங்க. அதுல யாருக்கு கூட வந்திருக்கோ அதன் அடிப்படையில ஒரு தீர்மானத்திற்கு வரலாம். ஆனா அந்த தீர்மானத்தை மற்ற தரப்புகள் அல்லது இந்த போட்டியிட்ட இதர தரப்புகள் ஏற்குமான்றது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி அவங்க ஒரு அமிக்கபிளா ஏற்றுட்டாங்கன்னா முடிவை அறிவிப்பாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற நிலைமையில அப்படி ஒரு அவங்க ஏற்கும் நிலையும் இல்லை. இந்த எல்லோருமே அறிவிச்சிட்டாங்க, நாங்க ஆட்சியை கைப்பற்றுவோம், கிட்டத்தட்ட வேற கட்சிகள் கூட, ஒரு கட்சி அமைச்சரவை தாங்க வந்தால் யாரை போடுவோன்றது கூட டிசைட் பண்ணிட்டாங்க. அதாவது வந்த உடனே ஒரு தற்காலிக அமைச்சரவை போடுவோம் அப்படின்றது கூட ஒரு முடிவெடுத்துட்டாங்க. பாராளுமன்றத்தை கலைச்சிடுவோம் அப்படின்லாம் கூட முடிவெடுத்துட்டாங்க. எனவே இது எப்படியான்ற ஒரு முடிவுக்கு வர இடத்துல தேர்தல் ஆணைக்குழு கையில் தான் அது இருக்குது. தேர்தல் ஆணையம் எப்படி சார் செயல்பட்டு இருக்காங்க கடந்த நாட்களாக? தேர்தல் ஆணையம் பொறுத்து அவங்க மிகவும் பொறுப்பா செயல்பட்டிருக்கிறாங்க. ஆமா, இது ஒரு முந்தைய ஒரு திணைக்கிழமை டிபார்ட்மெண்டா இருந்தது, இப்போ ஒரு கமிஷன் ஆயிட்டது. ஆனால் அப்போ தனியே ஒரு வாரம் தீர்மானம் எடுக்க முடியாது, அது நிறைய அங்கத்தவர்கள் இருக்கிறாங்க. எனவே அவங்க எல்லாம் சேர்ந்து எடுக்கிறதுனால இது ஒரு எப்படி பார்த்தீங்கன்னாலும் கூட அரசியல் சார்பற்ற தன்மையை தான் இந்த முறை செயல்பட்டிருக்கிறாங்க. அவங்க மிகவும் பெரிய பொறுப்பு. சில இடங்கள்ல போக்குவரத்து இல்லாத இடங்கள்ல கூட அவங்க யாழ்ப்பாணத்துல கூட ஒரு தீவுல எலெக்ஷன் நடந்துட்டா ஹெலிகாப்டர்ல கொண்டு வரணும் வாக்குப்பட்டிகளை. அப்ப அந்த மாதிரி சில கடினமான பணிகளை கூட அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இந்த முறை அது ஒரு நேர்மையான நிலைமையா தான் பார்க்கப்படுது. ஓகே. இந்தியா தேர்தல் எப்படி நடக்கணும்னா யாராவது ஒருத்தர் தான் வாக்களிப்பாங்க. பட் இங்க எப்படின்னா 1 2 3 போடலாம் அப்படின்லாம். ஆமா, அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்க அப்படி ஆப்ஷன் இருக்கு சார். இப்ப இதுக்கு முன்னாடி 2 3 போட்டு மக்கள் பழகி இருக்கவே மாட்டாங்கல்ல. அப்ப 2 3 போடணும்ல, அது போட வைக்கிறதுக்கு தேர்தல் எந்த மாதிரி முயற்சிகள் எடுத்தாங்க? மக்களுக்கு அந்த அவேர்னஸ் போய் சேர்ந்துருச்சா? அவங்க உரிய அறிவுறுத்தல்களை கொடுத்தாங்க. ஆனா அது உரிய ஒரு ஊடகரா நான் பார்க்கும்போது அந்த அறிவுறுத்தல் போய் சேர்ந்ததா இல்லை. நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, அப்படி எப்படி போடுறது? எனவே இந்த முறை தேர்தலை நீங்க பார்த்தீங்கன்னா, போன முறை நினைக்கிறேன் ஒரு 7 லட்சம் வாக்குகள் இந்தியாவில் சொல்லும்போது நேட்டாவா அப்படி சென்று நிராகரிக்கப்பட்ட வாக்கு. அதே ஆமா. அப்ப அதே போல இந்த முறை அது ஒரு 10 லட்சத்தை தாண்டலாம். இது பெரிய ஒரு வகைப்பாகத்தை வைக்க போகுது இந்த முறை. இந்த செல்லுபடியற்றதா போற வாக்குகள் அது 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 பிரதான கட்சிகள் அது ஃபீல் பண்றாங்க. அதுவே பெரிய பிரச்சனைகள்ல மாறும். எனக்கு வாக்களிச்சிருக்காங்க, அந்த செல்லதான் மாத்திட்டாங்க, யாரும் குற்றச்சாட்டலாம். பட் அது ரீகவுண்ட் கூட கேட்கலாம். அதுக்கு பிறகு அவங்க கோர்ட்ஸுக்கு போகலாம், எலெக்ஷனுக்கு பிறகு அப்படி பல செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 39 வேட்பாளர்கள்
வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. அதில் ஒருத்தர் இறந்துட்டாரு. அப்போ 38. அப்படி பார்த்தீங்கன்னாலும் கூட பிரதான 3 வேட்பாளர்கள் இருந்தாலும் அதை விட கொஞ்சம் உதிரி வேட்பாளர்கள் இருப்பாங்க. இப்போ ஒரு கேபினட் மினிஸ்டர் 2 பேர் போட்டி போடுறாங்க. நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச, அவர் ஜஸ்டிஸ் மினிஸ்டராக இருந்தார் கடைசி வரைக்கும். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வரும், பெரிய அளவில். அதே போல் அரியநேத்திரன், அவர் தமிழ் பொது வேட்பாளராக இருக்கிறார். இப்போ அவர் தனக்கு போடுறதில்ல, அடுத்த கட்ட வாக்குகளாக இன்னொருத்தருக்கு போட சொல்லியிருப்பாங்க அவங்களோட ஆதரவாளர்கள். அதே போல் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருந்தார் பிரசாந்த் ரணசிங்கர், அவரும் போட்டி போடுறாரு. அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க தனக்கு போடுறத இன்னொரு ஆளுக்கு போடுங்க, செகண்டாக ஒரு ஆப்ஷனாக கொடுங்கன்னு இருப்பாங்க. ஆனால் அது எப்படி கவுண்ட் பண்ணப்படும், அதுக்கெல்லாம் மிகவும் ஒரு முரணான நிலை இந்த முறை இருக்குது. ரொம்ப ஆச்சரியமா தான் சார் இருக்கு. ஏன்னா இந்தியாவில் எனக்கு மட்டும் வாக்கு போடுங்கன்னு தான் கேட்பாங்க. பட் இங்க இருக்கவங்க எனக்கும் வாக்கு போடுங்க, அதுக்கப்புறம் இவங்களே வச்சு மனசுல வச்சு வாக்கு போடுங்கிற போது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ரணில்ல இருந்து வருவோம் சார். ரணில் சுயேட்சையா தான் போட்டிடுறாரு. சுயேட்சையா போட்டிடுறவருக்கு அவ்வளவு பெரிய ஆதரவு கிடைக்கும் நம்புறீங்க? ஏன்னா 2019 அவர் மட்டும் தான் எம்பி ஒரு கட்சியில இருந்து, இந்த வாக்கு சதவீத அடிப்படையில தான் அவரும் எம்பி ஆனார். அவரு இல்ல, அந்த முறை ஐக்கிய தேசிய கட்சியில தான் அவர் கேட்டாரு. ஆனா இந்த முறை இவர் இண்டிபெண்டா வரது அறிவிச்சாலும் இவரோட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இருக்குது. அவரோட இருக்க ஒரு அதிகபட்ச எம்பிஸ் இருக்கிறாங்க இவரோட. ரெண்டாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மைத்ரிபால சிறிசேனோட கட்சியில மெஜாரிட்டி ஆக்கள் இங்க இருக்கிறாரு. அதே போல ஒரு லெப்டிஸ்ட் இருக்கிறாங்க அவங்களோட. இதை தவிர தமிழ் தரப்பும் அங்கே எங்கிட்ட இப்போ தமிழ் எம்பி மாற பார்த்தீங்கன்னா அவங்களும் ஆதரவு இருக்கிறாங்க. இது தவிர மலையகத்தில் உள்ள கட்சி அவங்களும் ஆதரவு இருக்கிறாங்க. இப்படி இந்த எல்லா பார்ட்டிகளையும் சேர்த்து இப்போ யாழ்ப்பாணத்தில் இபிடிபி மினிஸ்டர் டக்ளஸ் தேவானந்தா, கிழக்கு மாகாணத்தில் முன்னாள் போராளி இப்போ ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் பிள்ளையார், அப்படி எல்லா இடங்களில் உள்ள ஆட்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இவர் சுயேட்சைன்றது ஒரு பொது வேட்பாளர்ன்றது இவர் அந்த ராஜபக்சர்களோடு இருந்தேன் அப்படி ஒரு பிராண்ட் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் அப்படி சொல்றாரு, வேட்பாளரா சொல்றாரு. அப்ப அந்த சுற்றி வர ஒரு கூட்டணி அவர் பின்னால் இருக்குது. இப்போ ராஜபக்சே கட்சி மறைமுகமா ஆதரிக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்பதான் நாமல் ராஜபக்சே தானே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நாமல் ராஜபக்சே ஒரு குறிப்பிட்ட எம்பிஸ் பார்த்தா இருக்கிறாங்க, மொத்த மெஜாரிட்டி எம்பிஸ் இவரோட வந்துட்டாங்க. நாமல் ராஜபக்சே அவர் பார்க்குறாரு தான் போட்டியிடாட்டி அந்த கட்சி இல்லாமல் போயிடும், அதனால தனித்துவமா கட்சியை காப்பாற்றணும். எப்படி பார்த்தாலும் இப்போ ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தா சில உதாரணத்துக்கு வைங்க ரணில் தோல்வி அடைஞ்சிட்டாரு. அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. இப்போ ரணிலோட நிற்கிற எம்பிமார்னா எந்த கட்சியில பார்லிமெண்ட் எலெக்ஷன் கேட்பாங்க? அப்போ நாமல் ராஜபக்சேக்கு ஒரு கிராக்கி அதிகரிக்கும். அந்த டைம் திருவிழா தோற்றா அவர் அந்த ஒரு எண்ணப்பாடுல வந்திருக்கலாம். மற்றது எல்லாமே ரணிலோட வந்துட்டா கட்சி எல்லாம் போயிடும். அதனால கட்சியை தக்க வச்சுக்குவோம், அந்த பிராண்டை வச்சுக்குவோம் அப்படின்னு அவர் பார்க்கறாப்புல. ஓகே ஓகே. இப்போ மகிந்த ராஜபக்சே ரணிலும் தேவைப்படுறாரு, நம்மளும் தேவைப்படுறாரு, கட்சியும் தேவைப்படுது, அப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? ஆமா, கட்சி தேவைப்படும். கட்சிகள் நிச்சயமா ஒரு அரசியல் விளையாட்டு, சித்து விளையாட்டு மாதிரி பண்றாரு. ஆமா, அவரு கட்சி எப்படி தேவைப்படும், எப்படியோ ஒரு கட்சி அவருக்கு தேவை. இவர் தோத்துட்டா அவங்க வேட்புமனு நாமினேஷன் அவங்க தான் கொடுக்கணும் எம்பி, பட் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான் சார். நாளைக்கு வாக்குகள்ல என்ன ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ரணில் தோத்து போய் வேற யாரும் வந்தாங்கன்னா ஐஎம்எஃப்ல இருந்து ரணில் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டப்ப இங்க கோல்ட் கப்ல அவ்வளவு பெரிய கஃப்யூலாம், அவ்வளவு பெரிய போராட்டம்லாம் அடிச்சதுப்ப இப்போ ஐஎம்எஃப்ல இருந்து எந்த மாதிரி சப்போர்ட் வரும் இலங்கைக்கு? ரணில் கேஸ் தோத்து போயிட்டாருன்னா வருமா? அது ஒரு சிறிய ஒரு நெருக்கடி நிலைமை ஒன்று வரும். என்னன்னா இவங்க இப்போ சஜித் சொல்லிக்கிறாரு ஐஎம்எஃபோட எக்ரிமெண்ட்டை நாங்கள் மீளாய்வு செய்வோம். அதே போல அனுரகுமார் மீளாய்வு செய்வோம் போய் ஐஎம்எஃப் கோபப்படுவாங்கல்ல. இல்லை, இவங்க சொல்றாங்க கேன்சல் பண்ணாங்க, கோவப்படுவாங்க. இவங்க சொல்றாங்க நாங்கள் மீளாய்வு செய்வோம், அதுல சில நாங்கள் சஜஷன் சொல்லுவோம், நீங்க சேர்த்துக்கோங்க, உங்களோட சஜஷன் இருந்தால் அதை நாங்கள் சேர்த்துக்கிறோம், ரணில்கிட்ட இல்லாத ஒரு பக்கத்தை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு ரீகன்சிடர். ஓகே அப்படின்னு. அதே போல அனுரகுமார் சொல்றாரு, இல்லை நாங்களும் வந்தா சில விஷயங்களை பேசுவோம், பேசி அது நமக்கு ஏற்ற மாதிரி வடிவமைப்போம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரணில் அவங்க சொன்ன எல்லா நிபந்தனைகளையும் ஏற்றுட்டாரு. சாமா விலை கூட்டணுமா உடனே கூட்டிடுறாரு, எலக்ட்ரிசிட்டி பில் கூட்டணும்னு சொல்றாங்களா உடனே கூட்டிடுறாரு, வாட்டர் பில் கூட்டணும். அப்படி இல்லை, அவங்க சொல்லுவாங்க நீங்க கேளுங்க, எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க இவங்க தரப்பு. பட் எது செஞ்சாலும் ஆரம்பத்திலிருந்து தான் செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும், ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும். பட் அந்த ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற போது நாட்டில் இருக்க பொருளாதார நிலைமை அதுக்கு ஒத்து கொடுக்குமான்றது ஒரு பிரச்சனை. தவிர இப்போ ஜேவிபி அனுரகுமார் வந்தா அவங்க இந்த சில நாடுகளை அனுசரித்து தான் போகணும். உதாரணத்துக்கு இந்தியா இல்லாமல் இவங்க நேரடியாக ஐஎம்எஃப்ட வாங்க முடியாட்டா ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். ஏதோ ஒரு நாடு இல்லை ஸ்ரீலங்கா அந்த கடனை திருப்பி செலுத்தும், நீங்கள் பயமில்லாமல் செய்யுங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்ற மாதிரி அது எடுத்து மூலமாக இல்லை.
ஒரு ராஜதந்திர ரீதியான ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கணும். அதில் கொடுக்கறதுக்கு இவங்க அவங்களும் அந்த நாடுகளோட நட்புறவா இருக்கணும். பட் அனுரகுமார் வந்தா அவர் சீனாவோட நெருங்கி போவாரு. அப்ப இந்தியா அதை விரும்பாது. நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்தாலும் கூட ஜப்பான் வேணும். அவங்களும் ஒரு இலங்கையோட செயற்படுற நாடு. ஒரு டிப்ளமேட்டிக் மூவ் தேவைதான் சார். ஆமா, இப்ப இங்க இருக்கிற எல்லா தலைவர்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு நாடு இருக்கா? அப்படித்தான் இப்ப இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா அது உண்மைதான். அது உண்மைதான். அதுல நாங்க மறைச்சு பேச முடியாது. சில விஷயங்கள் ரணிலுக்கு பின்னாடி இந்தியா இருக்கு. சஜித்துக்கு பின்னாடி சஜித்தை ஆதரவா நிற்கிற ஆக்கள் யாரை பார்த்தீங்க கேட்டாலும் தமிழாக்கள், தமிழ் எம்பிமார், மலையத்தில் ஒரு குரூப், வடக்கில் ஒரு குரூப். அவங்கள கேட்டிங்கன்னா இல்லை இந்தியாவோட நிலைப்பாடு இப்படி தான் இருக்குது, அதனால தான் நாங்கள் இப்படி செய்கிறோம்னு சொல்கிறாங்க. அதே போல் ரணிலோட சில வேறு நாடுகள் இருக்கிறதா பேசிக்கிறாங்க. சீனாவோட நிச்சயமா அனுரகுமார் இருக்கிறார். அவங்க அது வெளிப்படை ஃபன் பண்ணியிருக்காரா சார் ஏகேடிக்கு? யாருங்க? சீனா வந்து அப்படிதான் வெளியில ஒரு இது இருக்குது. ஏன்னா அவங்க இன்றைக்கு நேற்று இல்லை, இந்த எலெக்ஷனுக்காக மட்டும் இல்லை, அவங்க நீண்ட காலமா சீனாவோட ஒரு நெருங்கிய தொடர்புல உள்ள ஆட்கள். அந்த அவங்களோட வரலாறு. தமிழர்கள் வந்து 3 தான் பிரிஞ்சிருக்காங்களா சார் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும்? ஒற்றுமை இல்லாம இருக்கா தமிழர்கள் கிட்ட? நினைக்கிறேன் 3 விட கூட பிரிஞ்சிருக்கலாம். ஓ அப்படி? ஆமா, ஒரு குரூப் இப்ப நாங்க பொது வேட்பாளரா அறிவிச்சாங்க. அந்த கட்சிக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு ஒற்றுமையா அதை ஏகமனதான தீர்மானம் இல்லை. ஒரு தரப்பு சஜித்தை நாங்க ஆதரிக்கிறோம்னு தமிழரசு கட்சி சொல்லுது. தமிழரசு கட்சியின் ஒரு பழைய முன்னாள் எம்பியே பொது வேட்பாளராக இருக்கிறாரு. தமிழரசு கட்சி தலைவர் இவருக்கு ஆதரவளிக்கிறாரு அரியநேத்திரனுக்கு. அவரே போய் அங்க ரணிலை தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறாரு. சந்திச்சு நீங்க வெல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. அப்படி பல பக்கங்கள் இருக்கு இதுல. அவங்க ஏன் எனக்கு தெரியல என்ன காரணத்துக்காக இப்படி நடந்து கொள்றாங்க. பட் இது இந்த தமிழ் தேசியம்ன்ற ஒரு அந்த போராட்டத்தை இவங்க விற்று அரசியல் நடத்துறதா தான் அதுல அதன் கொச்சப்படுத்திட்டாங்களோங்கிற வருத்தம் நிச்சயமா கொச்சப்படுத்திட்டாங்க. இதுல நாங்க ஏற்கனவே சும்மா நாங்க பேசி உங்கள்கிட்ட சொன்னது போல இதுல ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வாக்குகள் தான் கிடைச்சிச்சுட்டா தமிழ் தேசியத்தின் அடிப்படை இவ்வளவுதான், அதுல தாகம் இவ்வளவுதான் நினைச்சிருவாங்க. இவ்வளவுதான் அப்படின்னு. அப்படி அல்ல, இது நல்ல ஒரு முயற்சி. இதற்கு முன்னர் சிவாஜிலிங்கம் கேட்டிருக்கிறார் தமிழ் பொது வேட்பாளராக. அவரும் இதே போலதான், அவர் கொஞ்சம் பேரோட தான் கேட்டாரு. அது அல்ல, இது என்ன, இது ஒரு பிரதான வேட்பாளர் யாருக்காவது கிடைக்க இருக்கும் தமிழர் வாக்குகளை குறைப்பதற்கான ஒரு வேலையை தான் சொல்றாங்க தமிழ் பொது. அது அப்போ ஒரு அரசியல் டீல் தானே. இது ஒரு நிச்சயம் அரசியல். இது தமிழர் நலன் சார்ந்ததா இருந்தா அனைத்து தமிழ் எம்பிக்களும் ஒன்றுபட்டிருக்கிறாங்க. இது கட்சிக்குள்ளே ஒற்றுமை இல்லை, எல்லாம் சுயநலமா யோசிக்கிறாங்கன்னு. நிச்சயமா சுயநலம். இது இந்த உலக தமிழர்கள் நாங்கள் எத்தனையோ உயிர்களை இழந்து உடைமைகளை இழந்து இந்த நாட்டில் போராடி போராடி களைத்து போனவர்கள், தோற்று போனவர்கள் அரசியல் ரீதியாக. ஆனால் அவர்கள் எப்போதுமே ஃபீனிக்ஸ் பறவைகள் போல் எழும்பித்தான் வந்திருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா 83 கலவரத்துல அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க, வீடுகள் அடிச்சாங்க, கொண்டாங்க, எல்லாம். இனிமேல் இவங்களால இருக்க முடியுமான்னு யோசிச்சாங்க. ஆனா வந்தாங்க. ஏன்டா அவங்களோட கடின உழைப்பு, அவங்களோட கடின நாட்டுப்பற்று எல்லாம் இருந்தது அதுக்குள்ள. அதெல்லாம் வர முடியாது. ஆனா அரசியல் ரீதியாக அவர்கள் இன்னும் சரியான இடத்தில் இல்லை. வழிகாட்டுறதற்கு சரியான தலைவர் இல்லையோ அவங்களுக்கு. நிச்சயமாக அதுதான் பிரதான காரணம். இப்போது தமிழகத்திற்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லை. அதுக்குரிய ஒரு ஒரு ஒருங்கிணைப்பாக இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு இல்லை. படித்தவர்கள் சொல்வது வேறு, ஆனால் சில விடயங்களை நுட்பமாக ராஜதந்திரமாக அணுக வேண்டிய நிலைமை வேறு. அப்படி படித்தவர்கள் இருந்தாலும் கூட அவர்களின் பேச்சு இங்கே ஈடுபட போவதில்லை. ஏனென்றால் அரசியல் சக்தி ரொம்ப ஆதிக்கம் பண்ணி கொண்டிருக்கு. அப்பொழுது தலைமைக்கான வெற்றிடம் இருக்கிறது தான் இந்த பின்னடைவுகளும் பிளவுகளும் காட்டுது. மக்கள்லாம் ஆர்வமா வாக்களிக்க போய்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதுவே நம்ம ஒழுங்கா நடக்காதுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அங்கங்க குரல்களும் கேட்க முடிஞ்சது இலங்கை வந்ததுல இருந்து. இதெல்லாம் தாண்டி வாக்குப்பதிவு ஒழுங்கா நடந்து முடிஞ்சோட வாக்கு எண்ணிக்கை சரியா நடக்குமாங்கிற கேள்வி மக்கள் மத்தியில இருக்கு. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு வதந்தியா இல்ல அதெல்லாம் உண்மைதானா? இல்ல, மக்கள் மத்தியில ஒரு சந்தேகம் இருக்குது. அது இயல்பாவே ஒரு தேர்தல் வந்துட்டா நடக்கிற சந்தேகம். ஆனா அந்த சந்தேகம் இந்த முறை ரொம்ப தீவிரமா இருக்குது. ஏனென்றால் இந்த மும்முனை போட்டி தான். எல்லா இடங்களும் ஒவ்வொரு குரூப்பா பிரிஞ்சு நிற்கிறாங்க. அரசு அதிகாரிகள் மும்முனையா பிரிஞ்சிருக்கிறாங்க, பாதுகாப்புத்துறை அப்படி பிரிஞ்சிருக்குது. அப்ப அப்படி பிரியும் போது மக்களுக்கு இயல்பாகவே ஒரு சந்தேகம் வருது, இவங்க ஏதாவது மல் பிராக்டிஸ் பண்ணிடுவாங்களா, மோசடி பண்ணிடுவாங்களா, அது இயற்கை. ஆனால் இது நேர்மையாக நடத்துறதுக்குரிய பொறுப்பு அரசு அதிகாரிகள் அரசு பணியாளர் கையில தான் இருக்குது. அவங்க எந்தவித சமரசமும் இல்லாம அது செஞ்சாங்கன்னா
சரி, அப்படி அல்லாத பட்சத்தில் ஒரு கலைவரம் உண்டாக்குவான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. ஓகே, இப்போ 2022ல இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட காலத்தோட மிக பெருசா இருக்குமா? ஆமா, அது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே சிட்டிக்குள்ள தான் வந்தாங்க, ம். வந்து பண்ணாங்க, போட்டா விரட்டுறதுக்கு திரண்டாங்க, ஆங்காங்கே போராட்டம் நடந்தது. தேர்தல் அப்படி இல்லை. தேர்தல் நாடு பூரா உள்ள ஒரு இது, நாடு பூரா மக்கள் பலத்தை பரீட்சிக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப ஒரு இடத்துல ஒரு வன்முறையோ அல்லது அசம்பாவிதமோ நடந்தா அது கேள்விப்பட்டு காட்டு தீ போல் பரவலாம். இப்ப எங்களுக்கு கிடைச்ச தகவல்படி சோஷியல் மீடியாவை அவங்க ஒரு 2 நாளைக்கு தடை பண்றதுக்கு ஒரு ஆலோசிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அது கூட வதந்தி பரவலாம் அப்படின்னு. அப்படி ஏதாவது கட்டுப்பாடுகளோட சில விஷயங்களை செய்தால் நல்லது. ஆனால் எதுவுமே வன்முறைகளாக ஆகிவிடக்கூடாது. ஏன்னா இந்த நாட்டில் இப்ப இருக்க பொருளாதார நெருக்கடி இன்னும் மேல தீவிரமாயிரும். மக்கள் யாருமே வன்முறைக்கு போகணும்னு நினைக்க மாட்டாங்க சார். ஆமா, தலைவர்கள் அந்த மெட்டீரியல் இருக்காங்களா? ஏன்னா தொடர்ச்சியா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல அவங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தைகள், அந்த யுக்திகள்ல மேடைகள் பேச்சா இருக்கட்டும், ஆமா. தலைவர்கள் வன்முறை மூட்ல இருக்காங்களா எலெக்ஷன்? தலைவர்கள் சொல்ல முடியாது. ஆனா அவங்களோட இருக்க தீவிர ஆதரவாளர்கள். இப்போ நேற்று ஒரு இடத்துல போய் தேர்தல் பிரச்சாரம் இறுதி நாள்ல ஒருத்தர் வாக்கு பிரசுரத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த கடைக்காரர் வாங்கல, இதுல எந்த கருத்துக்கும் இதுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இவர் உடனே அவரை அடிச்சிட்டாரு. அப்ப உதாரணத்துக்கு அடிச்சவர் இந்த பார்ட்டி வெல்லுதுன்னு வைங்களேன், இவர் என்ன செய்வார்? நீ எனக்கு ஆதரவளிக்கிறதா தவிர நாங்க பண்ணிட்டோம். அவர் அன்றைக்கு சொல்றாரு, நாங்க எலெக்ஷன் வந்த பிறகு நான் பாத்துக்கிறேன், தீர்ப்பு வந்த பிறகு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் போய் அங்க பண்ணுவார். அப்ப அவங்க அதுக்கு ரியாக்டியேட் பண்ணுவாங்க, ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. பண்ணா அது ஒரு மோதலா தான் போகும். இப்படி எல்லா இடங்களும் ரிவெஞ்ச், பொலிட்டிக்கல் ரிவெஞ்ச் பண்ணுறாங்கன்னா அது வன்முறையா மாறும். புரியுதுங்க சார். இப்போ நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அரசாங்க அதிகாரிகளே வந்து 3 பிரிஞ்சிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு. அரசாங்க அதிகாரிகளால தான் தேர்தலே வந்து நடத்தப்படுது. ஆமா, அது எப்படி முறையா நடக்கும், நியாயமா நடக்கும் நம்புறீங்களா? அது எப்படி இப்ப தபால் மூல வாக்குகள் எடுத்துட்டீங்கன்னா, நாங்க கேள்விப்பட்ட நாங்க ஒரு இடத்துல பேசினோம்ல, அரச கந்தூர்ல ஆஃபீஸ்ல அவங்க சொல்றாங்க, இல்லை எங்களோட மெஜாரிட்டி பேர் ஏகேடிக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா அதுல இன்னும் கொஞ்சம் பேர் இல்ல ரணிலுக்கு தான் சப்போர்ட் பண்றோம் அப்படி, இன்னும் கொஞ்சம் பேர் சஜித்துக்கு. ஆனா அப்படி பிரிஞ்சு இருந்தாலும் கூட தேர்தல் வேலைகள் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு வாக்குகள் என்னும் போறது ரூம்ல வச்சு எண்ண மாட்டாங்க, அது ஒரு பப்ளிக்கான பிளேஸ். அதுல மோசடி செய்யறதுக்கான வாய்ப்புகள் சரியான குறைவு. ஓகே ஓகே, வன்முறை நடக்காம அமைதியான முறையில தேர்தல் நடக்கணும் எல்லாரும் ஆசைப்படுறோம். இப்போ காலையில் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு, போக போதான் நமக்கு வந்து தெரியும் சார். இவ்வளவு தூரம் உங்க டைம் கொடுத்து வீடுநேர்களாக கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமாக நீங்க கடந்த தேர்தலையும் வந்திருக்கிறீங்க, இப்படி ஒவ்வொரு தேர்தலையும் வந்து இலங்கை நிலைமைகளை எடுத்து சொல்றதுக்கு உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. ஒரு வருடமாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப்பின் இந்த ஃபெஸ்டிவ் சீசனை பயன்படுத்தி ரெஜிஸ்ட்ரேஷன், கன்சல்டன்ட், அல்ட்ராசவுண்ட், செமன் அனாலிசிஸ் முதலான மொத்த சேவைகளுக்கு ரூபாய் 15,000 வரை ஸ்பெஷல் ஆஃபராக பெற்றிடுங்கள்.